Welcome to Jomath. I am Jyoti Lakshmi, Maths tutor. Students, last class la nama nature of the roots oda problems பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அதனுடைய கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு தெரியும், ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0 இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வேர் a இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம். ஸோ இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த a b c அதை வந்து இந்த ரூட்ஸோட எப்படி ரிலேட் பண்ணி கம்பேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்துட்டு அதிலேருந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தட் இஸ் 3.14 ஃபியூ ப்ராப்ளம்ஸும் பார்க்கலாம். லெட் அஸ் கெட் இன்டு த கிளாஸ் ரூம். Equation. So, you know the general form of quadratic equation. Let us take the roots of the quadratic equation as alpha and beta. That is, ஒரு quadratic equationக்கு 2 roots இருக்கும். அந்த 2 rootsக்கும் நான் நேம் கொடுக்குறேன். ஒன் ஆஃப் த ரூட்டை வந்து ஆல்ஃபான்னு எடுக்கிறேன், அதர் ரூட்டை வந்து பீட்டான்னு எடுக்கிறேன். ஓகே, let alpha and beta be the roots of quadratic equation ax square plus bx plus c equal to 0 where a is not equal to 0. Okay, so alpha beta எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், by formula you have the roots as x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. ஸோ இதுதான் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஸோ அதில் ப்ளஸ் எடுத்திங்கன்னா யூ வில் கெட் ஒன் ரூட், மைனஸ் எடுத்திங்கன்னா அனதர் ரூட் கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஆல்ஃபா எடுக்கிறேன். ஆல்ஃபா இஸ் மைனஸ் பி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac divided by 2aன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் பீட்டா, taking beta as minus b minus square root of b square minus 4ac divided by 2a. Okay, இப்போ nothing but 2 roots add பண்ணுறேன். that is sum of the roots கண்டுபிடிக்கிறேன். alpha plus beta, sum of the roots is nothing but alpha plus beta. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை 2 டேர்ம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண முடியும். minus b by 2a then plus square root of b square minus 4ac by 2a. ஸோ அந்த மாதிரி 2 டேர்ம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது இந்த டேர்மும் இதில் மைனஸ் இருக்குது, இதில் ப்ளஸ் இருக்குது, ரெண்டுமே சேம் தான் பாருங்கள், சேம் ரூட். இந்த இன்பிட்வீன் சைன் மட்டும்தான் ரெண்டும் மாறி இருக்குது. இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ். அப்போ இங்கே இருக்க இந்த செகண்ட் டேர்ம், இங்கே இருக்க செகண்ட் டேர்ம் ரெண்டும் என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும்னா மைனஸ் b by 2a ப்ளஸ் இந்த மைனஸ் b by 2a. இது ரெண்டும் தான் நிற்கும். இந்த டேர்ம் செகண்ட் டேர்ம், இதில் இருக்க செகண்ட் டேர்ம் ரெண்டும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ என்ன ஆகும், மைனஸ் b இஸ் மைனஸ் 2b by 2aன்னு வரும். 2 கெட் கேன்சல், ஸோ யூ வில் கெட் மைனஸ் b by a. இதுதான் இப்போ உங்களுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ். இப்போ நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன வந்துச்சு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு minus b by a. one of the result we got. ஓகே, ஒரு ரிசல்ட் கிடைச்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் ரெண்டையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும்போது 2a into 2a is 4a ஸ்கொயர்னு வந்துடும் இல்லையா. இப்போ நியூமரேட்டர் பாருங்கள், மைனஸ் b ப்ளஸ் இந்த நியூமரேட்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac into minus b minus square root of b square minus 4ac வரும் இல்லையா. ஸோ இது பார்த்திங்கன்னா a plus b into a minus b அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. ஏக்கு பதிலாக மைனஸ் b இருக்குது, பிக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்குது. ஸோ இப்போ அந்த ஐடென்டிட்டி a plus b into a minus b is nothing but what, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏவை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, பியை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, இன் பிட்வீன் மைனஸ் சைன் போட்டுக்கோங்க.
ஓகே, இப்போது மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அதுதானே ஏ இங்கே ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மீன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac த ஹோல் ஸ்கொயர் divided by 4a square. Okay, so which is equal to minus b square பண்ணும்போது plus b square வந்துரும். Then this minus comes here. இங்கே whole square இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் ரூட்டும் ஹோல் ஸ்கொயரும் வேனிஷ் ஆகிடும். நமக்கு இருக்கிறது என்னதுன்னா மைனஸ் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 4a ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸ் உள்ளே போகும்போது பி ஸ்கொயரும் மைனஸ் பி ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் plus 4ac divided by 4a square. So, இப்போ பாருங்கள் 4 getting cancelled. இங்கே ஸ்கொயர் போயிடும், இங்கே a போயிடும். So, the remaining is c by a. So, what result we are getting now? Alpha beta is equal to c by a. Okay. So, இங்கே ஒரு ரிசல்ட் வந்தது, இங்கே ஒரு ரிசல்ட் இருந்தது. That is sum of the roots பார்த்திங்கன்னா minus b by a. Product of the roots பார்த்திங்கன்னா c by a. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரூட்ஸ், இது ரூட்ஸா, இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். கோஎஃபிஷியன்ட் என்னென்ன வரும் இங்கே ஏபிசி தான் இங்கே கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ ஒரு கோஎஃபிஷியன்ட்ஸ் அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்க்கும் அதனுடைய ரூட்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இது தான். சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ திஸ் இஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரூட்ஸ் அண்ட் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். புரியுதா? அதாவது ஆல்ஃபா பீட்டா இங்கே ரூட்ஸ்ன்னும் போது ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணும்போது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்க்கும் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கும் ஈக்குவலாக இருக்கும். தென் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் டிவைடட் பை த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் இங்கே இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம எக்ஸசைஸ் 3.14லேருந்து ப்ராப்ளம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த டூ ரிசல்ட்ஸ் தான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் எக்ஸசைஸ் 3.14. ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா. ஸோ எக்ஸ்பிரஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாலேயோ ஆல்ஃபா பீட்டாலேயோ எழுத சொல்லியிருக்காங்க. தட் இஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், ஆல்ஃபா பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபான் இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். நத்திங் பட் இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். சேமாக இல்லைன்னா ஏன்னா இதெல்லாம் எப்படி இருக்குது ஃப்ராக்ஷன் எக்ஸ்ப்ரெஷனில் இருக்குது. ஓகே, ஸோ எப்படி நீங்கள் ரேஷ்னல் எக்ஸ்ப்ரெஷனில் நீங்கள் அடிஷன் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணணும் நீங்கள். ஓகே, இப்போ 3 பீட்டா 3 ஆல்ஃபா இருக்குது. இரண்டு வேறு டினாமினேட்டர்ன்றதுனால ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். இங்கேயும் 3 இங்கேயும் 3னா எல்சிஎம் 3 வரும். பீட்டா ஆல்ஃபா ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் என்ன வரும், ஆல்ஃபா பீட்டா. ஸோ டோட்டலாக 3 ஆல்ஃபா பீட்டா இஸ் த எல்சிஎம். ஸோ இப்போது கம்பேரிங் வித் த டினாமினேட்டர் அண்ட் திஸ் எல்சிஎம் எது இங்கே மிஸ்ஸிங், ஆல்ஃபா இஸ் மிஸ்ஸிங். அப்போ இன்டூ ஆல்ஃபா நியூமரேட்டரில் இதையும் கம்பேர் பண்ணும்போது பீட்டா இஸ் மிஸ்ஸிங்கா. ஸோ இன்டூ பீட்டா போட்டுக்கோங்க. புரியுதா? 3 ஆல்ஃபா 3 ஆல்ஃபா பீட்டா ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே பீட்டா மிஸ்ஸிங்கிறதுனா மேலே பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணும். ஆல்ஃபா இன்டூ ஆல்ஃபா இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா இன்டூ பீட்டா இஸ் பீட்டா ஸ்கொயர். இப்போ இங்கே நமக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆல்ஃபா பீட்டா வந்துடுச்சு. பட் நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆல்ஃபா பீட்டாவால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், இல்லாட்டி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வச்சு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதை திரும்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாம். ஃபார்முலா நத்திங் பட் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் நான். இந்த 2ab இப்படி வந்துச்சுன்னா மைனஸ் 2ab. ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே தான், ஏக்கு பதிலாக ஆல்ஃபா பிக்கு பதிலாக பீட்டா இருக்குது. ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மீன்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணணும், அப்போ டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும்.
ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா. எல்சிஎம் தெரியும் உங்களுக்கு, எப்போவுமே ஹையஸ்ட் பவர் எல்சிஎம்மாக வரும். காமனாக டேர்ம்ஸ் இருந்ததுன்னா ஹையஸ்ட் பவர் வரும். காமன் இல்லாமல் இருந்ததுன்னா ரிமைனிங் எல்லாத்தையுமே சேர்த்து எழுதிப்போம். இங்கே இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ஆல்ஃபா இருந்துச்சுன்னா எல்சிஎம் வந்து ஹையஸ்ட் பவர் ஆல்ஃபா ஸ்கொயர். பீட்டா ஸ்கொயர் மீன்ஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் த எல்சிஎம். ஓவரால் எல்சிஎம் என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர், இந்த ரெண்டு டேர்முக்கும். இப்போ கம்பேர் பண்ணுங்கள். இந்த டினாமினேட்டர் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா, இங்கே என்ன இருக்குது? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். ஸோ த மிஸ்ஸிங் டேர்ம் இங்கே எதை மல்டிப்ளை பண்ணோம்? பீட்டாவை மல்டிப்ளை பண்ணால் தான் இது கிடைக்கும். அப்போ மேலேயும் நம்ம என்ன பண்ணணும்? பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணிடணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா, மிஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா இன்டூ ஆல்ஃபா பண்ணணும் இல்லையா? ஸோ மேலேயும் ஆல்ஃபா. 1 into பீட்டா இஸ் பீட்டா ப்ளஸ் 1 into ஆல்ஃபா இஸ் ஆல்ஃபா. இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ பாருங்கள், நியூமரேட்டரில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, டினாமினேட்டரில் ஆல்ஃபா பீட்டா. ஸோ கொடுத்துருக்க எக்ஸ்ப்ரெஷனை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாலையும் ஆல்ஃபா பீட்டாலையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், usual multiplication here. 3 alpha minus 1 into 3 beta minus 1. So usual multiplication பண்ணிங்கன்னா 3 alpha into 3 beta is 9 alpha beta. 3 alpha into minus 1 is 3 alpha. Minus 1 into 3 beta is 3 minus 3 beta. Minus 1 into minus 1 is plus 1. So 9 alpha beta. இது ரெண்டுத்தில் இருந்து 3 minus 3 காமன் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? alpha plus beta plus 1. That's all. ஸோ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனில் ஆல்ஃபா பீட்டா இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஸோ தட்ஸ் ஆல் தீஸ் 3 ப்ராப்ளம்ஸ். ஸோ see the fourth subdivision, alpha plus 3 by beta plus beta plus 3 by alpha. ஸோ நம்ம இதையும் alpha plus beta alpha beta அந்த ஃபார்மேட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃப்ராக்ஷனாக, ஸோ எல்சிஎம் எடுத்துக்கோங்க. பீட்டா இங்கே ஆல்ஃபா இருக்குது, ஸோ ஆல்ஃபா பீட்டா இஸ் த எல்சிஎம். Comparing the denominator and the LCM, the missing is what? Alpha va. So inge into alpha. Inge missing வந்து beta. So into beta. So alpha into alpha plus 3 plus beta into beta plus 3, which is equal to, multiply பண்ணுங்க, 3 alpha into alpha is alpha square, 3 into alpha is 3 alpha. Then here beta into beta is beta square, and here 3 beta. So இங்கே இது ரெண்டையும் கேதர் பண்ணிக்கோங்க, alpha square plus beta square. இந்த 2 terms எடுத்திங்கன்னா 3 is common. So plus 3 into alpha plus beta. Common 3 எடுத்துட்டிங்கன்னா denominator as usual alpha beta. So again நம்ம first problemல யூஸ் பண்ணோம் இல்லையா, alpha square plus beta square என்ன யூஸ் பண்ணோம்? alpha plus beta the whole square minus 2 alpha beta plus 3 into alpha plus beta. இதுதான் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்கள், alpha plus betaலே வந்துடுச்சு. ஓகே, டிவைடட் பை alpha beta. வேணா அகெயின் இதில் நீங்கள் வந்து காமன் எடுத்து கூட எழுதலாம். தட் இஸ் alpha plus betaவை காமன் எடுத்திங்கன்னா அகெயின் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இது ரெண்டுத்துலேயே இருந்தோம். alpha plus beta plus 3ன்னு வரும், தென் minus 2 alpha beta வரும். இந்த மாதிரி வரும். alpha plus betaவை காமன் எடுத்திங்கன்னா within the bracket alpha plus beta இந்த டேர்ம்லேருந்து plus 3, அதாவது இது ரெண்டுத்துலேருந்து காமன் எடுக்கிறேன். இந்த டேர்ம் வந்து வெளியில் வந்துடும். minus 2 alpha beta divided by alpha beta. ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஓகே, so that's all this problem. Problem number 2, the roots of the equation 2x square minus 7x plus 5 equal to 0 are alpha and beta. Without solving for the roots, find the second subdivision is alpha by beta plus beta by alpha, and the third subdivision is alpha plus 2 by beta plus 2 plus beta plus 2 by alpha plus 2. So in the question la pathina, quadratic equation is given, and also given that the roots of this quadratic equation should be taken as alpha and beta. So quadratic equation solve பண்ணா உங்களுக்கு 2 roots கிடைக்கும்ன்றது தெரியும். So one of the root alpha-நோ இன்னொரு ரூட்டை வந்து பீட்டானோ எடுக்க சொல்லியிருக்காங்க. another இங்கே important thing என்னது அப்படின்னா, without solving the equation, இந்த ரூட்ஸுக்காக இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாமையே இந்த 2 வேல்யூஸையும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, அப்போ நம்ம எதை யூஸ் பண்ணணும்னா அந்த ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், தட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இதை வச்சு தான் நம்ம இந்த 2 கான்செப்டை வச்சு தான் நம்ம இதை வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்.
இப்போ first take the equation 2x square minus 7x plus 5 equal to 0. Okay, so comparing with the general form of the quadratic equation ax square plus bx plus c, x square oda coefficient a, so a is equal to 2, x coefficient is taken as b equal to minus 7 and the constant term c equal to 5. இப்போ alpha plus beta equal to என்ன வரும் minus b by a. ஸோ இந்த மைனஸ் அப்படியே வந்துடும், இந்த பிக்குள்ளே மைனஸ் 7 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் ஆஃப் minus 7 by 2 which is equal to 7 by 2. Alpha beta equal to c by a which is equal to 5 by 2. ஸோ இந்த வேல்யூஸ் நம்ம எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், தட் இஸ் செகண்ட் சப்டிவிஷன். ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. ஸோ இதை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்சிஎம் எடுத்துக்கணும். ஆஸ் யூஷுவல் இது ஃப்ராக்ஷன்ஸ், டினாமினேட்டர் சேமா இல்லைனா எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணும். ஸோ ஆல்ஃபா பீட்டா, மிஸ்ஸிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ஃபா, அப்போ மேலே ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கே பீட்டா, ஸோ மல்டிப்ளை வித் பீட்டா. ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா இஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு பீட்டா இஸ் பீட்டா ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் minus 2 alpha beta. We can write like this. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே எந்த ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வரணும்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டாவில் எடுத்துகிட்டு வந்தால் தான் வேல்யூக்கு சப்ஸ்டியூஷன் கொடுக்க முடியும். ஸோ எல்லாத்தையும் அந்த ஃபார்மேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா சப்ஸ்டியூஷன் கொடுக்கும். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் 7 by 2. ஸோ 7 by 2 the whole square minus 2 into alpha beta is what? 5 by 2. 5 by 2 divided by again alpha beta is 5 by 2. So 2 get cancelled. So 7 square பண்ணிங்கன்னா 49 by 2 square is 4 minus 5 divided by 5 by 2 which is equal to, now take the LCM for the numerator. 4 is LCM, இங்கே 1 இருக்கிறதா assume பண்ணிங்கன்னா 4 is LCM. ஸோ அப்போ இங்கே 4 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 49 minus 20, 5 4s are, then 5 by 2. 49 minus 20 is 29 by 4 into here 2 by 5 reciprocal வரும்போது 2 by 5. Okay, so இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகுமா? 2 times. So the answer is 29 by 10. This is the answer for you. Now see the third subdivision. Alpha plus 2 by beta plus 2 plus beta plus 2 by alpha plus 2. So now see again fractions, we have to take the LCM, no? So இப்போ LCM எடுக்க போகிறோம். Taking the LCM we have alpha plus 2 into beta plus 2. LCM எடுத்தாச்சு. ஸோ மிஸ்ஸிங் டேர்ம் கம்பேர் பண்ணிவிட்டு இங்கே மிஸ்ஸிங் வந்து என்னது alpha plus 2, அப்போ மேலே alpha plus 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஆல்ரெடி alpha plus 2 இருக்கா? So alpha plus 2 into alpha plus 2 is alpha plus 2 the whole square plus இங்கே கம்பேர் பண்ணுங்கள், மிஸ்ஸிங் டேர்ம் என்னது? beta plus 2. So here multiply with beta plus 2, அப்போ beta plus 2 the whole square. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? எக்ஸ்பாண்ட் பண்ணிகிட்டே வரணும். alpha square plus 4 alpha plus 4. இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுறேன், a plus b the whole square, a square plus 2ab plus b square, b square is 2 square, 4 வந்துடுச்சா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே பண்ணிங்கன்னா beta square plus 4 beta plus 4 divided by, again this should be multiplied, no? So alpha beta, அப்படியே usual multiplication, alpha into 2 is 2 alpha, 2 into beta is 2 beta, 2 into 2 is 4. So இப்போ இதை rearrange பண்ணுறேன் நான். So which is equal to alpha square plus beta square, taking 4 as common, alpha plus beta, again 4 plus 4 is 8. Okay, then alpha beta, taking 2 as common, alpha plus beta plus 4. So again alpha square plus beta square can be replaced as alpha plus beta the whole square minus 2 alpha beta. So in the alpha square plus beta square replace பண்ணுற formula வச்சு alpha plus beta the whole square minus 2 alpha beta, ஏன்னா எல்லாமே நம்ம alpha plus beta formula எடுத்துகிட்டு வரணும். Plus 4 into alpha plus beta plus 8 divided by alpha beta plus 2 into
alpha plus beta plus 4 which is equal to இப்போ alpha plus beta க்கு substitution கொடுங்க. We know alpha plus beta is 7 by 2. 7 by 2 the whole square minus 2 alpha beta is 5 by 2 plus 4 again alpha plus beta is 7 by 2 plus 8 divided by alpha beta is 5 by 2 plus 2 into 7 by 2. Okay, again plus 4. Now squaring this 49 by 4. 7 by 2 of square பண்ணுங்க, then these two get cancelled. இங்கே பார்த்தீங்கன்னா 2 times. So minus 5 plus 2 sevens are 14 plus 8. Again denominator வந்தீங்கன்னா 5 by 2. These two get cancelled. Plus 7 plus 4. Now simplifying this 49 by 4 is fraction. இதெல்லாம் whole numberல இருக்கு, அப்படியே add பண்ணிக்கோங்க. 14 minus 5 is 9. 9 plus 8 is 17 divided by 5 by 2. 7 plus 4 is 11. So again taking LCM. 4 is LCM for this numerator. அப்போ இங்கே 4 ஆல multiply பண்ணுங்க. So 49 plus 14 into 4, 17 into 4. 7 4s are 28, carry over 2, 4 1s are 4. 4 plus 2 is 6, 68. Then 5 plus, here multiply with 2. 22 divided by 2, which is equal to 49 plus 68. 8 plus 9 is 17, carry over 1. 6 plus 5 is 11 by 4 divided by 27 by 2. Which is equal to 117 by 4 into 2 by 27. So, இப்போ cancel பண்ணிங்கன்னா 1 time, 2 time. இது 9 timesல போகும். 9 ones are 9, carry over 2. 3 times here, 9 3s are. So, 13 by 6 is the final answer for you. That's all this problem. இன்னைக்கு கிளாஸில் நம்ம exercise 3.14ல first 2 problems கான்செப்டோட பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த எக்ஸசைஸோட ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம்.